ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி Kali Linux OS எப்படி விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி விர்ச்சுவல் மிஷின்குள்ள நாம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோல நாம விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி மேனுவலா நாம ஒரு புது விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருப்போம். கிரியேட் பண்ண விர்ச்சுவல் மிஷின்குள்ள Kali Linux OSக்கான ISO ஃபைலை யூஸ் பண்ணி Kali Linux OS ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்க எல்லாமே மேனுவலா பண்ணக்கூடிய மெத்தடு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மேனுவலா இன்ஸ்டால் பண்ண விரும்பல. எனக்கு சிம்பிளா, ஈஸியா நான் விர்ச்சுவல் மிஷின்ல Kali Linux OS யூஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. அது என்ன மெத்தடு, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க Kali Linuxக்கான அஃபிஷியல் வெப்சைட்க்கு போய்க்கங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்குள்ள வந்ததுக்கப்புறம் மேல கெட் Kali அப்படின்ற ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கங்க. சூஸ் யுவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டு கீழ நிறைய ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இதுல நாம யூஸ் பண்ண போற நமக்கு தேவையான ஆப்ஷன் எது அப்படின்னா, விர்ச்சுவல் மெஷின்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் தான். கீழ ரெக்கமெண்டட் அப்படின்னு போட்டுருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ப்ரீ பில்ட் விர்ச்சுவல் மெஷின்ஸ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீ பில்ட் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாம விர்ச்சுவல் பாக்ஸ் மாதிரியான விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி புதுசா ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவோம். அந்த விர்ச்சுவல் மிஷின்ல நாம நமக்கு தேவையான OS இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் ஒட்டுமொத்தமும் பார்த்தீங்கன்னா நாம மேனுவலா பண்ணுவோம். இனி நாம இந்த ஒர்க்கை மேனுவலா பண்ண வேண்டியதில்லை. Kali Linux சைட்ல இருந்து விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்றது, அந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள Kali Linux OS இன்ஸ்டால் பண்றது அப்படின்ற இந்த 2 ஒர்க்கையும் பண்ணி அதுக்கான ஃபைலை மட்டும் நமக்கு இங்க டவுன்லோட் பண்றதுக்காக கொடுத்திருப்பாங்க. விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நாம யூஸ் பண்ணக்கூடியது விர்ச்சுவல் பாக்ஸ். மேல ரெக்கமெண்டட் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த ஆப்ஷனை கரெக்டா பார்த்துக்கங்க. கீழ டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த டவுன்லோட் ஆரோ மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா விர்ச்சுவல் பாக்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு சூட்டபிளான Kali Linuxக்கான ப்ரீ பில்ட் விர்ச்சுவல் மிஷின் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். Kali Linuxக்கான விர்ச்சுவல் பாக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீ பில்ட் விர்ச்சுவல் மிஷினுக்கான ஃபைல் இங்க டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லா டவுன்லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எனக்கு இந்த ஃபைல் ஃபுல்லா டவுன்லோட் ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நாம இப்போ டவுன்லோட் பண்ண இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு ஃபைலா இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள போய்க்கங்க. அகைன் இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. உள்ள இந்த மாதிரி 2 ஃபைல் இருக்கும். இதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த ஃபைலுக்கான டைப்ல பாருங்க, விர்ச்சுவல் பாக்ஸ் மெஷின் டெஃபினிஷன் அப்படின்னு இருக்கும். 2வது ஃபைலுக்கான டைப்புக்கு நேரா பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டிஸ்க் இமேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த 2 ஃபைல் தான் நமக்கு தேவையானது. இப்போ நீங்க உங்க சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி Oracle விர்ச்சுவல் பாக்ஸ் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இங்க எனக்கு Kali Linux அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்கு. இதுதான் நான் மேனுவல் மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது. இப்போ நாம ப்ரீ பில்ட் விர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ண போறோம். அதுக்கு நீங்க மேல ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த 2 ஃபைலும் எந்த ஃபோல்டர் லொகேஷனுக்குள்ள இருக்கோ அந்த லொகேஷனுக்குள்ள நாம போகணும். நான் டவுன்லோட்ஸ்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர். இங்க நமக்கு முன்ன பார்த்த மாதிரி 2 ஃபைலும் காட்டாது. வெறும் விர்ச்சுவல் பாக்ஸ் மெஷின் டெஃபினிஷன் அப்படின்ற இந்த ஃபைல் மட்டும் காட்டும். இந்த ஃபைலை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. ஓப்பன் அப்படின்றது கொடுத்துக்காங்க. இங்க பாருங்க, நமக்கு புதுசா Kali Linuxக்கான விர்ச்சுவல் மிஷின் ஒன்று ஆட் ஆயிருக்கு. மேல இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. பவரிங் VM அப்படின்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் மிஷின் நமக்கு ஆன் ஆகுது. பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி Kali Linuxக்கான பூட் மெனு ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே உள்ள போகும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின்ல Kali Linux ஓப்பன் ஆயிட்டு நமக்கு லாகின் ஸ்கிரீன் வந்திருக்கும். நாம இப்போ ப்ரீ பில்ட் விர்ச்சுவல் மிஷின் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, இந்த பேஜ்லயே டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு போட்டு பக்கத்திலேயே Kali அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த Kali தான் யூசர் நேம். 2வது இருக்கக்கூடிய இந்த Kali பாஸ்வேர்ட். இந்த டீட்டெயில தான் நாம இங்க யூசருக்கான லாகின் செக்ஷன்ல என்டர் பண்ணணும். Kali அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நீங்களும் டைப் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்ட்லயும் Kali அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா Kali Linux OS ஓப்பன் ஆயிரும். நான் இப்ப சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ரீ பில்ட் விர்ச்சுவல் மிஷினுக்கான ஃபைலை டவுன்லோட் பண்ணி விர்ச்சுவல் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, வீடியோவ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.